கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை எடுத்து ஒரு சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, மத்தேயு 22:14, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். அல்லேலூயா. இயேசு இந்த இடத்திலே சொல்லும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உலகத்துல பல காரியங்களுக்காக பலரை பல விதத்திலே அழைக்கிறோம். ஆனால் அந்த உலக பிரகாரமான அழைப்பிற்கும் தேவனுடைய அழைப்பிற்கும் மிக மிக அதிகமான வித்தியாசம் காணப்படுகிறது. உலக பிரகாரமாக திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், விருந்து வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள், இன்னும் அநேகமான அழைப்புகள் காணப்படுகிறது. அதுல அநேகர் போவாங்க, சிலர் போக மாட்டாங்க. ஒரு விருந்து வீடு என்று சொல்லும்போது அல்லது ஒரு திருமண நிகழ்வுல அழைக்கப்படுகிறவர்கள்ல எப்படியும் ஒரு 90% ஜனங்கள் கண்டிப்பா போவாங்க. மிச்சம் உள்ளவங்க தான் போக மாட்டாங்க. ஆனா இயேசு சொல்லும்போது, இங்கே பரலோக ராஜ்யத்திற்கு நேராக அழைக்கப்பட்டவர்களை குறித்து இயேசு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உவமைகளாகவும் கர்த்தர் பேசும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். இந்த அழைப்பிற்கு அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும், ஆனா அந்த பாதையை தெரிந்தெடுக்கிறவர்கள் சிலராகவே காணப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்களே, ஏன் சிலரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார்? அல்லேலூயா. எல்லாருடைய சிந்தைகளிலும் அந்த கொஸ்டின் வருவது சகஜம். எல்லாரும் அழைக்கப்படுகிறாங்களே, எல்லாரும் அழைக்கப்படும்போது சிலரை மட்டும் கர்த்தர் ஏன் தெரிந்தெடுக்க வேண்டும்? அப்படிப்பட்டதான ஒரு கொஸ்டின் நம்முடைய இருதயத்திலே வருகிறது சகஜம்தான். நாம் வேத புத்தகத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் பார்க்கும்போது, எல்லா காரியத்திலேயும் சிலரை மாத்திரமே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றார், தெரிந்தெடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாம் தைரியமாக சொல்ல முடியும், வேத வசனத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் அதுல கர்த்தர் தெரிந்தெடுக்கிறவர்கள் ஒரு சிலராக மாத்திரமே இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22, 23வது வசனத்திலே இயேசு சொல்லும்போது, அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இங்கே லூக்கா எழுதும்போது அவருடைய சுவிசேஷத்திலே அவர் எழுதும்போது இயேசு எப்படி சொன்னார் என்றால், அவர் பிரயாணப்பட்டு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இயேசு உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து இயேசுவிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்கிறான். அப்ப இயேசு உபதேசம் பண்ணுகிற இடத்திலே, இயேசு பிரசங்கம் பண்ணுகிற இடத்திலே அநேகர் கூடி வருவது வழக்கம். நிறைய ஜனங்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வருகிறாங்க. அந்த இடத்துல இந்த மனுஷனும் இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அந்த கூட்டங்கள்ல இருந்து கொண்டுதான் அந்த மனுஷன் நல்லா கவனித்திருக்கிறான். கவனித்து விட்டு இயேசுவிடத்துல கேட்கிறான், சில பேர் தானா ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள்? சில பேர் தானா? இந்த சில பேர் என்கிறதான வார்த்தையை வைத்து நான் உங்களோடு ஒரு சில காரியங்களை வேத வசன அடிப்படையிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அப்போ அவன் எல்லாம் கவனித்து விட்டு தான் கேட்கிறான், சில பேர் தானா ரட்சிக்கப்படுகிறவர்கள்? ஏன்னா இப்போ ஒரு கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கும்போது கடைசி ஒவ்வொரு நாட்கள்லையும் பிரசங்கம் எல்லாம் முடிந்து அந்த ஜெப வேளையிலே இயேசுவுக்காக எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இந்த ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருந்தா கூட ஒரு சிலர் கரங்களை உயர்த்தி தங்களை அர்ப்பணிப்பாங்க. இன்னும் ஞானஸ்நான சத்தியத்திற்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்கன்னு கேட்கும் போதும், எத்தனை ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருந்தாலும் ஒரு சிலர் தான் இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருப்பார்கள். ஆமென். அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருப்பாங்க ஒரு கூட்டத்துல. லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூட ஒருவேளை இருக்கலாம். ஆனால் தெரிந்தெடுக்க கூடிய நபர்கள்,
அதாவது கர்த்தர் முன் குறித்திருக்கிற ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள தாமதிப்பதில்லை. ஆமென். அவர்கள் உடனடியாக தங்கள் கரங்களை உயர்த்தி, நான் இதை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று அர்ப்பணிப்பார்கள். அல்லேலூயா! சிலர் தான், எல்லாருமே அர்ப்பணிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர் சிலர் தானா? அப்ப இயேசு உபதேசம் பண்ணி கொண்டு வருகிற நாட்களிலே அவர் பிரசங்கம் பண்ணும்போதும் அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளல? எத்தனை பேர் பின்பற்றுகிறாங்க? இதெல்லாம் அந்த மனுஷன் பார்த்து கொண்டு இருந்து விட்டு தான் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அப்ப இயேசு அதற்கு என்ன பதில் சொன்னார் என்றால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். லூக்கா 13:24. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா! அப்போ இடுக்கமான வாசல், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்பட சொல்கிறார். இயேசு நீங்க கண்டிப்பா இதுல வாங்கன்னு சொல்லல. நீங்க பிரயாசப்படுங்க. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு சொல்கிறாரு, அநேகருக்கு ஆசைதான், இயேசுவை பின்பற்ற ஆசைதான். ஆனா அவர்களுக்கு அவர்களால முடியல. இந்த உலகத்தின் காரியங்களை வெறுத்து இயேசுவை பின்பற்றுவதற்கு அவர்களால் கூடாமற் போகிறது என்பதை இயேசு அந்த இடத்திலே அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா! அப்போ அநேகருக்கு ஆசை இருக்கிறது. இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு சொன்ன சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படியாவது பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாம் வழிநடத்தப்பட வேண்டும். அப்படியாக அந்த மேலான பாக்கியத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனா இந்த உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் ஒரு பக்கம் அவர்களை அந்த உலகம் ஒரு சைடு இழுக்கும்போது, அவர்களால் சரியான பாதையிலே, அந்த இடுக்கமான பாதையிலே பிரவேசிக்க கூடாமற் போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவே அந்த வசனத்திலே அப்படி சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா! இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏறக்குறைய ஒரு 10, 12 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இருந்த வீட்டிலே மாதந்தோறும் கேபிள் காசு கலெக்ஷனுக்காக ஒருவர் வருவார். அப்போ அவர் வந்து ஒரு இந்து டெம்பிள்ல பூஜாரியாக பணியாற்றி வருகிற ஒரு நபர். அல்லேலூயா! அப்போ அவர் வந்து மாதந்தோறும் இந்த வேலையும் செய்து வந்தார். அப்போ அவருடைய ரூபம் நாம் பார்க்கும்போது, அ அவர் வந்து காவி வேஷ்டி அணிந்திருப்பார். ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பார். தலைமுடி வெட்டியிருக்க மாட்டார். ஃபுல்லா வளர்த்தி அத அப்படியே குடுமி போட்டு வைத்திருப்பார். நெற்றியில பெரிய விபூதி அடித்திருப்பார். எப்போ பார்த்தாலும் வெத்தல பாக்கு சவச்சுட்டே இருப்பார் அவர் வாயில. கழுத்துல பெரிய உத்திராட்ச மாலை போட்டிருப்பார். இப்படி கால்ல செப்பல் போட மாட்டார். அப்போ அவரு ஒவ்வொரு மாதமும் இந்த கேபிள் கலெக்ஷனுக்காக வருவார். கேபிள் கலெக்ஷனுக்கு வரும்போது ஒரு சில முறை, முதல் முறை அவரை பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக, விகாரமாக தோன்றினாலும், அ ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அவரிடத்தில் பேசுவதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் தந்தார். அப்போ அவர்ட்டத்துல நான் ஒரு முறை சொன்னேன், "அ பிரதர், நீங்க அ இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு நன்றாக இருக்கிறதா? எதுக்கு நீங்க இப்படி நடக்கிறீங்க? கால்ல செருப்பு போடல. உங்க ட்ரெஸ் கோடெல்லாம் இப்படி இருக்கிறது. தலை முடி வெட்டல. தாடியெல்லாம் இப்படி வளர்த்தி, இந்த வெத்தல பாக்கெல்லாம் போட்டு இப்படி இருக்கிறீங்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்க?" அப்படி என்று அவரிடத்துல கேட்கும்போது அவர் சொன்னார், "அ தங்கச்சி, நான் வந்து ரொம்ப சாதுவான ஒரு மனுஷன். பார்ப்பதற்கு பயப்படுகிற ரூபம் காணப்பட்டாலும் ரொம்ப சாதுவாக அவர் பேசினார். தங்கச்சி, நான் இங்க தான் இந்த இடத்துல இந்த கோவில்ல நான் பூஜாரியாக பணி செய்து வருகிறேன். அ கூட நான் இந்த வேலையும் செய்கிறேன்" அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், "நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்களேன். அ இந்த உங்களுடைய இந்த வெளிப்படையான இந்த தோற்றங்களை எல்லாம் மாற்றி, நன்றாக முடிய வெட்டி, கிளீன் ஷேவ் எல்லாம் பண்ணி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இந்த வெத்தல பாக்கெல்லாம் இனிமே நீங்க எடுக்காதீங்க. காலுக்கு செப்பல் எல்லாம் போடுங்க. நீங்க நல்லபடியா இருக்கலாமே. உங்களை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் பயப்படுறாங்களே. அப்படிப்பட்ட ஒரு ரூபத்துல நீங்க ஏன் இருக்கிறீங்க? இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே. இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? அ அ நீங்க இந்த பணி செய்கிறது இயேசுவுக்காக நீங்கள் பணியாற்றலாமே" என்று ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கான ஒரு நல்ல தருணத்தை கற்றுத் தந்தார். அப்போது அந்த மனுஷன் என்னிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது. அப்போ அவர் சொன்னார், "அ தங்கச்சி, நீங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னால் அந்த இயேசுவை போல நடக்க முடியாது." ஆமென். அல்லேலூயா! எனக்கு ஆசைதான். ஆனா எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். என்னால அவரைப் போல என்னால நடக்க முடியாது. அவரைப் போல வாழ, அந்த பைபிள்ல இருக்கிறதெல்லாம் அதே மாரி கடைபிடிக்க என்னால முடியாது.
அப்படி என்று சொல்லிவிட்டார். அப்போ திருப்பும் அவர் ஒவ்வொரு மாதமும் வரும்போது, ஒவ்வொரு மாதம் அவருக்கு நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு அவர் எந்த இடத்துல இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அந்த அ ஒரு கோவில்ல அவர் பூஜாசாரியாக இருந்தா கூட, அவருக்கும் இயேசுவை பற்றி தெரிகிறது. வர மனது இருக்கிறது. ஆனால் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியாமற் போகிறது. அதான் இயேசு இந்த இடத்துல சொல்கிறார். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும். ஆமென். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசை இருக்கிறது. எல்லாமே தெரியும். ஆனா இந்த இந்த பாதையில வருகிறதற்கு அவர்களால உலகத்தையும் அனுபவிக்கணும். இயேசுவும் வேண்டும் என்று சொன்னார். ஒருபோதும் அது முடியாத காரியம். ஒன்றில் உலகம் இல்லாவிட்டால் இயேசு. ஆமென். அல்லேலூயா. உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க முடியாது. நாம் அதற்கு ஒரு விசாலமான வாசல் 2 வாசல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான ஒரு பாதையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் வாசிக்கும்போது மத்தேயு அ அ தன்னுடைய சுவிசேஷத்தில எழுதும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 13, 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அதாவது லூக்காவில் எழுதும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு எடுத்து எழுதும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அல்லேலூயா. பிரயாசப்படுகிறவங்களே, நீங்க இந்த வழியா போகிறதற்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க போங்க. இடுக்கமான வாசல் வழியா போங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலவுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆமென். அல்லேலூயா. அப்போ 2 வாசல். ஒன்று இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். கேட்டுக்கு போகிற வாசல் வந்து விசாலமா இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்போ சிலர் தான் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள். அநேகர் வந்து அ அ எப்படி என்றால் கேட்டுக்கு போகிற வாசல் வழியா, அதாவது விசாலமான வழியாய் பிரவேசிக்கிறார்கள். ஏன்னா இடுக்கமான வழியில பிரவேசிக்க ஆசைப்பட்டாலும் அவர்களால் அது கூடாமற் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு அதே மாதிரி தான் இந்த காலகட்டங்களில நடக்கிறது. சிலர் மாத்திரமே. அப்போ உலகமும், கிறிஸ்துவும் இந்த 2மே ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒருபோதும் பேலன்ஸ் பண்ணி போக முடியாது. ஒன்றில் கிறிஸ்து இல்லாவிட்டால் உலகம். ஒன்றில் இடுக்கமான பாதை, இல்லாவிட்டால் விசாலமான பாதை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எதை தெரிந்தெடுத்திருக்கிறோம்? நாம் இடுக்கமான வாசல் தான் தெரிஞ்செடுக்கிறோமா? இல்ல விசாலமா உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவித்து விசாலமாய் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு கண்ணோட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால், நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்கிறதான கூட்டத்திலே இருப்பது மிக மிக கடினமான காரியம். ஆமென். அல்லேலூயா. ஒரு சில வேத வசன உதாரணங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும்போது, அதனுடைய 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும், அவனோடே கூட அவன் குமாரரும், அவன் மனைவியும், அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும்போது, இந்த பூமியிலே ஜனங்களுடைய பாவம், அக்கிரமம் மிகவும், மிகவும் ஜனங்களுடைய நடக்கைகள் எல்லாம் பொல்லாததா இருந்ததால், கர்த்தர் இந்த பூமியை அழிக்க மனுஷனை எல்லாம் மனுஷனை, மிருக ஜீவன்களை எல்லாம் அழிக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டார். அந்த நேரத்துல ஒரே ஒரு மனிதன் ஆண்டவருடைய பார்வைக்கு உத்தமனாக காணப்பட்டார். அவர்தான் நோவா. ஆமென். அல்லேலூயா. அந்த நோவாவிடத்துல ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சொல்லி, கொப்பேரும் மரம், அதனுடைய அளவு எல்லாவற்றையுமே ஆண்டவர் கொடுத்து, எதனால செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி எப்படி செய்யணும், அதுல எத்தனை தட்டுகள் வைக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்த பிளான் படி நோவா செய்கிறார். அதற்கு வேலை செய்வதற்காக அநேகரை நோவா நியமித்திருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனா நோவா பிரசங்கம் பண்ணுகிறாரு. இப்படி ஒரு அழிவு வரப்போகுது. எல்லாரும் மனம் திரும்புங்கள், எல்லாரும் மனம் திரும்புங்கள் அப்படி என்று சொன்னபோது, ஒருத்தருமே அதை கேட்கல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும்போது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ ஏறக்குறைய நோவாவுக்கு 600 வயதான போது, ஆண்டவர் வந்து இந்த ஜலப்பிரளயம் முதலாவதாக உண்டாகிறது. வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது. பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து, மழை 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. அப்போ நோவாவுக்கு 600 வயதான போது. அப்போ நோவா கிட்டத்தட்ட எப்படியும் 500 வயதுக்கு மேலாக இயேசுவை பற்றி பிரசங்கித்திருப்பார். இயேசுவை பற்றி சொல்லியிருப்பார்.
அவர் நல்ல அந்த அந்த நாட்களில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான மனுஷனாக நோவா காணப்பட்டார். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதான ஒரு மனுஷன். இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். எல்லாவற்றையும் சொன்னாலும் ஜனங்களுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை. கர்த்தரும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்கு முன்னேயும் ஜனங்கள் இருக்கிறாங்க. நோவா காலத்துக்கு முன்னேயும் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஏகதேசம் ஏகதேசம் ஒரு 1000 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, மனம் திரும்புவாங்கன்னு. ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பின பாடில்லை. நாளுக்கு நாள் பூமியிலே அக்கிரமம் மிகுதியாகிக் கொண்டே இருக்கிறது. பாவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இனி இந்த ஜனங்களை விட்டால் முடியாது என்று சொல்லி கர்த்தர் இந்த ஜனங்களை அழிப்பதற்காக சித்தம் கொள்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டார். முடிவை எடுத்துக்கொண்டு நோவாவிடத்துல பேழையை உண்டு பண்ண சொல்றார். அந்த நேரத்துல நோவா பேழைக்கு வேலை செய்கிறவங்கள்ட்டையும் சொல்லி இருப்பார். எல்லாரிடத்திலும் நோவா சொல்கிறார், இதோ இப்படி ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் அழிக்கப் போகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக இயேசு எப்படி சொன்னாரோ அது மாதிரி நோவா சொல்லி இருப்பார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று. அதை கேட்க மனதில்லாமல் திருப்பியும் ஜனங்கள் பாவத்திலே அடிமைத்தனத்திலே இருந்தாங்க. ஆனா ஜலப்பிரளயம் எல்லாவரையும் வாரி கொண்டு போனது. ஆனா அந்த 8 பேர் மாத்திரம், நோவாவும் அவனுடைய மகன்களும் மருமகள்களும் அவருடைய மனைவி மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். அதை நாம் 1 பேதுருவிலே பேதுரு அப்போஸ்தலர் எழுதும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே அதனுடைய 2வது பாகத்திலே கடைசி பாகத்திலே அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆமென். அப்போ அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம். சிலராகிய 8 பேர் மாத்திரம். இங்கேயும் சிலர் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏகப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. அந்த காலத்துல ஏராளமான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா யாருமே அந்த நோவாவுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கவில்லை. அத்தனை பேரும் ஜலப்பிரளயத்திலே மாண்டு போனார்கள். அல்லேலூயா. அது ஒரு நிர்பந்தமான நிலை. அல்லேலூயா. எல்லாருக்கும் நோவா அழைப்பு கொடுத்தார். அநேகர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார். ஆனால் தெரிந்து எடுக்கப்பட்டவர்கள் மிகவும் சிலராகிய 8 பேர் மாத்திரமே. அப்போ நாம் சொல்லலாம், இல்ல கர்த்தர் நல்ல நீதி உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் எல்லாரையுமே இயேசு பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொன்னால் வேத வசனத்தின்படி அப்படி நாம் சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற தேவ பிள்ளைகள் நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வழியாக பிரயாசப்பட்டு கிறிஸ்து சென்ற பாதை, இயேசு சென்றதான பாதையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருக்காக வாழ்கிற, அவருடைய வேத வசன சத்தியத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். வேத வசனத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், சிலராகிய 8 பேர் மாத்திரமே. இங்கேயும் சிலர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகமத்தில் நடந்த விஷயம் பேதுரு அப்போஸ்தலர் எழுதும்போது சிலர் தான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இயேசு சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆமென். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா? இல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. அதைதான் நாம் இந்த நாட்களிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல நாம் இருக்கிறோமா? இல்ல உலகத்துல தான் இருக்கிறோமா? அல்லேலூயா. உலகத்திலேயும் உலகத்தின் ஆடம்பரங்களிலும் ஆசாபாசங்களிலும் நாம் சிக்கி இருப்போமானால் நாம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாம் இருக்க முடியாது. அப்போ 8 பேர் மாத்திரம், சிலர் ஆகிய 8 பேர் மாத்திரமே இங்கே காப்பாற்றப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே யார் எப்படி பலவிதமான உபதேசங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ எப்படியும் இருந்துவிட்டு போகலாம், இயேசு வருகையிலே எல்லாரையும் சேர்த்துக் கொள்வார் என்று இருந்து நாம் என்ன செய்யக்கூடாது, கடைசியிலே கைவிடப்பட்ட கூட்டத்திலே நாம் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட நெருக்கமா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நாம் வாழ்கிறோமோ, இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிறோமோ, வேத சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வோமானால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்திலே நாம் இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் காரியங்களை வெறுக்க வேண்டியதை நாம் வெறுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. பார்வோன் கடைசியாக ஜனங்களை ஆராதிக்கும்படியாக வெளியே விடுகிறான். ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான்
செங்கடல் அவர்களுக்காக என்ன செய்தது? இரண்டாக பிரிந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது எழுதுவார், கடல் கண்டு விலகி ஓடிச்சு என்று ஒரு வசனம் வரும். ஆமென். அல்லேலூயா. கடல் கண்டு விலகி ஓடுது. அவர்களை கண்டு, இந்த ஜனங்களை கண்டு கடல் கூட விலகி ஓடிச்சு. எகிப்தில் இருந்த ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் அந்த உலக அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த உடனே கடல் கூட என்ன செய்ததாம்? அவர்களை கண்டு விலகி ஓடி போனது. சரி, கடல் விலகி ஓடி போனது. அடுத்து அவர்களுக்கு இடுக்கம் இல்லையா? அடுத்து ஒரு யோர்தான் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தான் அவர்களுக்கு வழி விலகி போனது. ஆமென். என்றைக்கு நம்ம அடிமைத்தனத்தில் இருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை ஒவ்வொருவரையும், கிறிஸ்தவர்கள் ஆகிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த தேவ பிள்ளைகளை இயேசுவின் இரத்தத்தினாலே அவருக்கு சொந்த ஜனங்களாக அவர் மாற்றி இருக்கிறார். அப்படி அவர் மாற்றி இருக்கும்போது, நாம் உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள் அதன் ஆசையும், உலகத்தின் ஆசை, அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்தவித ஒரு மிராக்கிளும் பார்த்திருக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனா இருதயத்துல சில நேரங்கள்ல அவர்கள் எகிப்திலேயே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சாப்பிடுவதற்கு எங்களுக்கு வெள்ளரிக்காய் வேணும், எங்களுக்கு பூண்டு வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும், கொமட்டிக்காய் வேணும், அப்படி எல்லாம் ஆண்டவரிடத்துல முறுமுறுக்கிறாங்க, போராடுகிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து சில நேரங்கள்ல சில பரிசோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். அதுலயும் அநேகர் மாண்டு போகிறாங்க. ஆனா அதுலயும் கர்த்தர் அந்த தெரிந்தெடுக்கிற கூட்டத்துல கடைசியில அந்த கானானுக்குள்ளே 2 பேர் மாத்திரம்தான் பிரவேசிக்கிறாங்க. யோசுவாவும் காலேபும். ஆமென். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு படிப்படியாக கர்த்தர் ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது வரையிலும் எந்த விதமான ஒரு அற்புதத்தையும் காண முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறது, எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த நாம் இன்னும் எகிப்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. விட வேண்டியது நாம் விட வேண்டும். கர்த்தருக்காக எதை நாம் வெறுக்கிறோமோ அது மிகவும் விலையேறப்பட்டது. ஆமென். நாம் முந்தி எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் அது நம்மால், அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, முன்பு இருந்த சடங்காச்சாரங்கள், முன்பு இருந்ததான ஆடம்பரங்கள், முன்பு இருந்ததான நம்முடைய எல்லா விதமான வெளிப்பிரகாரமான தோற்றங்களாக இருக்கலாம், உட்பிரகாரமான நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், உள்பிரகாரமான நம்முடைய சுபாவங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை விட்டு நம்ம வெளியே வந்த பிறகு திருப்பி அதை நாம் எடுக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நாய் தான் கத்துனதை திரும்ப எடுக்கக்கூடாது. பன்றி, கழுவப்பட்ட பன்றி திருப்பி சேற்றில புரளுகிறது போல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை, ஞானஸ்நானமாக்கி உடன்படிக்கை பண்ணும்போது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? வெறுத்து விட்டுதான் ஆண்டவரோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஞானஸ்நானம் என்பது ஒரு அடக்கத்திற்கு ஒப்புமையாக வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ எப்படியெல்லாம் ஒரு அடக்கம் பண்ணப்படுகிறோமோ அப்படிப்பட்டதான ஒரு ரூபம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும். எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் ஆடம்பரங்களோ, உலகத்தின் எந்த விதமான காரியங்களோ, நாம முந்தி எப்படி இருந்தோமோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறோமா? இல்ல கர்த்தருக்காக எதை எதை நாம் வெறுத்திருக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சிலர் சொல்லுவாங்க, ஏதோ ஆபரணத்தை வெறுத்த உடனே எல்லாம் ஆகிவிட்டதா என்று சொல்லுவதை நம்மால் கேட்க முடியும். நம்ம கூடயே பேசுவாங்க. நல்ல ட்ரெஸ் போடுறீங்கல்ல, நல்ல வாட்ச் கட்டுறீங்கல்ல, நல்ல கிளிப் வைக்கிறீங்கல்ல, ஏன் நகையை மட்டும் ஏன் வெறுக்கிறீங்க அப்படி என்று. இல்லை, நம்ம எதையெல்லாம் கர்த்தருக்காக நாம் வெறுக்கிறோமோ, இந்த உலகத்துல நாம் ஆடம்பரங்களை விரும்புகிற எதை அதிகமாய் நேசித்து நம்ம அழகுக்காக எதையெல்லாம் நாம் அணிந்து கொள்கிறோமோ அதையெல்லாம் நம் கிறிஸ்துவுக்காக வெறுத்தோம் என்றால் அதுதான் கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பெற்றது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக எதையெல்லாம் வெறுத்திருக்கிறோம்? இல்ல ஆதியில இருந்தது மாதிரிதான் இருக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான சத்தியங்கள் எப்படி இருந்து விட்டு போகலாம், எப்படியும் ஞானஸ்நானம் எப்படி இருந்தாலும் கொடுக்குறாங்க, எப்படியும்
இருக்கட்டும், ஒரு புறம் இருக்கட்டுமே. ஆனாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் படுகிற பிள்ளைகள், நீங்கள் இயேசுவோடு கூட இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், எவற்றையெல்லாம் கர்த்தருக்காக இன்றைக்கு நாம் வருத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நாம் அன்றைக்கு கர்த்தரை அறியாத நேரத்தில் எப்படி இருந்தோமோ, அதாவது உலகத்தின் சடங்காச்சாரங்கள், அ உலகத்தின் காரியங்கள், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா, கர்த்தரை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவுக்காக எவற்றையெல்லாம் நாம் இன்றைக்கு வெறுத்திருக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல. என்றைக்கு ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயத்திலே அப்படிப்பட்டதான ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம் தோன்றுகிறதோ, இதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தின் இந்த ஆடம்பரங்கள் எல்லாம் இயேசுவை சிலுவையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு பெருசாக தோன்றக்கூடாது. அந்த பரலோக மேன்மை என்றைக்கு ஒரு தேவ பிள்ளையுடைய மனதிலே வருகிறதோ, அன்றைக்கு இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் அலங்கரிப்புகள் எல்லாம் வேண்டா வெறுப்பாக ஆகிவிடும். அதுவரைக்கும் நம்ம காத்திருந்து உடனே யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இப்படி இருந்தாதான், இப்படி இருந்தா அப்படி அல்ல. நமக்கென்று ஒரு வெறுப்பு வர வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கிறதான மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்திற்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் வேண்டும். அவர்களைப் போல நம்முடைய உடைகள், நம்முடைய அலங்காரங்கள் இருக்குமானால், கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வாரா என்பதை நாம் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த வேறுபாடுமே தெரியாத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை நாம் செய்திருக்கிறோமா? உலகத்துல நம்ம விரும்புகிற ஏதோ ஒன்றை கர்த்தருக்காக நாம் விட்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசை இருந்தாலும், அதாவது இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க ஆசை, ஆனால் கூடாமற் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் இன்றைய காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ, ஆஹ் நீங்க இப்படி வந்திருக்கலாமே, இப்படிப்பட்டதான உபதேசங்கள்ல நீங்க வந்திருக்க, ஐயோ, எங்களால முடியாது. எங்களால சிலருக்கு ஒரு சின்ன நகை ஒரு பெரிய ஒரு மேட்டராக இருக்கும். இதை எங்களால கழற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க போடுங்க. போட்டுவிட்டு என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு உண்டாகிறதோ, அந்த பரலோக மேன்மை நம்முடைய இருதயத்திலே அந்த சந்தோஷம் நிறைக்கும்போது, இந்த பரலோகத்தின் மேன்மையை நாம் நினைக்கும்போது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. கர்த்தருக்காக எதை நாம் இழக்கிறோமோ, அதை பரலோகத்திலே நாம் சம்பாதித்துக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. எதை வேண்டான்னு நம்ம வெறுக்கிறோமோ, அந்த அளவுக்கு பரலோகத்திலே மேன்மையான அனுபவங்கள் நமக்கு காத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில பேரா இருக்கிறீங்க. ஆதியாகமத்தில இருந்து நான் பார்க்கும்போது, சிலராகிய 8 பேர் மாத்திரம்தான், 8 பேர் மாத்திரம்தான் அந்த பேழையிலே தப்ப முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவாகிய பேழையில எத்தனை பேர் வர ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அழைப்பின் சத்தத்தை கேட்பீங்க. இதோ காலம் சமீபமாயிருக்கிறது என்ற சத்தத்தை நாம் கேட்போம். அல்லேலூயா. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கேட்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்கிறதான சத்தங்களை நாம் கேட்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எத்தனை பேர் நம்மள்ல அந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, இடுக்கமான வாசல் ஆனா கூட பரவாயில்லப்பா, அந்த வாசல் வழியை பிரவேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, எப்படியாவது நான் அந்த பரலோக ராஜ்யத்துல வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறீங்க என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே, இருதயத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் அப்போஸ்தலர் 2 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம், 2 யோவான் 1:4, அது ஒரு நிருபத்தில் எழுதும்போது, அதிலே அவர் என்ன சொல்றார், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனைகளின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதும்போது, உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் சத்தியத்திலே நடக்கலையா? இல்லை. ஆமென். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால், சிலர் மாத்திரமே, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மாத்திரமே சரியான சத்தியத்திலே, சரியான வேத வசனத்தின் அடிப்படையிலே இருக்கிறார்கள் என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த சிலரில் நாம் இருக்கிறோமா? இல்ல. அந்த அநேகரில் நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது. அல்லேலூயா. யார் வேணாலும் போகலாம். அருமையான தம்பி, தங்கச்சி, விசாலமான பாதை. உலகத்துல பாவம் செய்வதற்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையில்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. அது தானே பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அந்த வழியை தெரிந்தெடுக்கிறாங்க. உலகத்தின இச்சைகள், ஆசைகள், உலகத்துல இருக்கிறதான காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று வாலிப வயதிலே தம்பி, தங்கச்சிமார் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. அது கேட்டுக்கு போகிற வாசல் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாசல் வழியை பிரவேசித்தால் அந்த பரலோக ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு விசாலமான பாதையிலே வழி நடக்க வேண்டும் என்று வாஞ்சித்து அப்படியே நடந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படி பிரயாசப்படும் போதுதான் நாம் அந்த மேலான பாக்கியத்தை கண்டடைய முடியும். சத்தியத்திலே சிலர் மாத்திரம் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று யோவான் அப்போஸ்தலர் தன்னுடைய நிரூபத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் வாசிக்கும் போது அல்லேலூயா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது 24வது அதிகாரம் அதனுடைய 37, 38, 39வது வசனத்திலே, நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும். ஏன்னா ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரவாகம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்களுக்குள்ளே உணர்வு இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவ பயம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதான சந்ததிகள், இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒரு 15, 18 வயதிலிருந்து நாம் எடுப்போம் என்றால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு உணர்வும் இல்லை. சபைக்கு போறாங்க, ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்று இருந்தாலும் உணர்வில்லாத ஒரு வாழ்க்கையிலே பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த காலகட்டத்திலே நாம் அதிகமாக இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாகிலும் பிள்ளைகள் இனி வருகிறதான சந்ததிகள், இருக்கிறதான சந்ததிகள் எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வேத வசன சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே பிள்ளைகள் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ உணர்வில்லாத ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். என்ன சொன்னாலும் ஜனங்களுக்கு உணர்வு இல்லை. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறதான அநேக உபதேசங்கள், அநேக சபைகள் இன்றைக்கு புதுசாக தோன்றிக் கொண்டிருக்கின்றன. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த சிலராகிய கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 40, 41வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது, 2 பேர் வயல்ல இருப்பாங்க. ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர்ல கூட ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. 2 ஸ்திரீகள் எந்திரம் வரைத்துக் கொண்டிருப்பாங்க. ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அந்த ஒரே ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான உவமைகளாக கர்த்தர் இயேசு சொல்லும்போது எல்லாவற்றையும் பார்ப்போம். அத்தனை பேரும் போனாங்க என்று எந்த இடத்துலயுமே ஆண்டவர் சொல்லல. 2 பேர்ல கூட ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்று வேத வசனம் ஆழமாக சொல்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாம் எப்பேற்பட்ட தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அருமையான தேவ பிள்ளைகளை நாம் இந்த நாட்களிலே அதிகமாக நம்ம உலகத்தின் காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறதை காட்டிலும் அதிகமாக தேவ காரியங்களுக்காக கர்த்தருடைய சித்தப்படி செய்கிறோமா? வேத வசனத்தின்படி நாம் செய்கிறோமா? இல்ல எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அதே அனுபவத்துல தான் இருக்கிறோமா? பேர் தான் கிறிஸ்தவர்கள், பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? இல்ல கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 2 பேர் அதாவது எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பாங்க. 2 பேர்ல ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். வயல்ல இருக்கிறவங்க 2 பேர் இருப்பாங்க வேலை செய்துட்டு. ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தங்க கைவிடப்படுவாங்க. அப்ப எல்லாவற்றிலையும் சிலரை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும்போது, இந்த 10 கன்னிகைகளுடைய காரியத்துல நான் வாசிக்கும்போது, மணவாளன் வர தாமதித்த போது, மத்தேயு 25, 5, 6, 7 இந்த வசனங்களை நான் வாசிக்கும்போது, எல்லாரும் நித்திர மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். அல்லேலூயா. இப்போ மணவாளன் இந்த கடைசி காலத்திலே மணவாளனாகிய கிறிஸ்து வருவதற்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அல்லேலூயா. நாம் இன்னும் சில காரியங்கள், உலகத்தின் காரியங்களை நாம் விட வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்துவின்
சிந்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக எதையாவது இந்த உலகத்துல விற்று நாம் விட்டிருப்போம் என்றால் அதுதான் ஆண்டவருடைய பார்வைக்கு வெளியேறப்பட்டது. உலக ஜனங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே எந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா. அவர்களைப் போல நாம் இருந்தோம் என்றால் அது பரிதபிக்கப்பட ஒரு சூழ்நிலையிலே காணப்படும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிறதான சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நடுராத்திரியான போது மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. எல்லாரும் நித்திரை பண்ணி கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் தான் எழுந்திருந்தாங்க. ஆனா எல்லாரும் எழுந்திருந்தாலும் யாரிடத்தில் எண்ணெய் இருந்ததோ அவர்களுடைய தீவட்டிகள் தான் எரிந்தது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு தீவட்டியில் எண்ணெய் இல்லை. ஹல்லேலூயா. தீவட்டிகள்ல எண்ணெய் இல்லாதவங்க கடன் கேட்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தாங்க என்று. அவர்கள் ஐயோ உங்களுக்கும் எங்களுக்கும் போதாது, நீங்க போய் வாங்கி விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்ப வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்களை அவர் தம்மோடு கூட சேர்த்து கொண்டார். மற்றவங்க வாங்கி விட்டு வந்து கதவை தட்டுறாங்க. வாசல் அடைபட்டு போனது. அருமையான தேவ பிள்ளைகளை, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களை அறியேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரையும் சேர்த்துக் கொள்வார் என்றால் இவர்கள் வாங்கி விட்டு வந்தபோது அவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கலாமே? இல்லை. அல்லேலூயா. சில பேர் 10 பேர்ல பாதிதான். அல்லேலூயா. 5 பேர் மாத்திரம் அந்த மணவாளனுடைய சந்தோஷத்திலே பிரவேசித்தார்கள். மற்றவங்க தட்டுனாங்க, நாங்க எதெதோ செய்தோமே. இல்ல, அந்த கதவு பூட்டப்பட்டது. கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்னதாக அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து இன்றைக்கு நடந்து ஒருவேளை இடுக்கமான வாசல் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறதான பாடுகள், பிரயாசங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் தான். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டவைகள். அதான் இடுக்கமான பாதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை யாரும் தெரிந்தெடுக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப விசாலமான ஒரு கண்ணோட்டத்திலே ஜனங்கள் பார்க்கிறார்கள். விசாலமா இருக்கிறதாக நினைக்கிறார்கள். இல்லவே இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு இடுக்கமான பாதை தான். அல்லேலூயா. இந்த இடுக்கமான பாதையிலே நாம் பிரவேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும் அதற்குள்ள எப்படிப்பட்டதான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கிறது. ஏன் அதை பொறுமையோடு சகிக்கிறோம்? ஏன் இந்த உபத்திரவங்களை நாம் சந்தோஷப்படுகிறோம்? ஏன் இந்த உபத்திரவங்களை நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? நமக்கு உபத்திரவப்பட்ட நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டு போனார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன், உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். நீங்க திகையாதுங்க, பயப்படாதுங்க, கலங்காதுங்க. அல்லேலூயா. அப்படி என்று நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறாரே. அப்போ இங்கே நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. இந்த 10 பேர்ல 5 பேர், 10 கன்னிகையில 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. 5 பேர் கைவிடப்பட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் தான் ஆயத்தமா இருந்தாங்க. எல்லார் கையிலயும் தீவட்டி இருந்தது. எல்லாரும் தான் தூங்குனாங்க. ஆனா நடுராத்திரியிலே வந்து மணவாளன் தட்டுன போது எல்லாரும் தான் எழும்புனாங்க. எல்லாரும் விழிப்போட தான் இருந்தாங்க. ஆனா பாத்திரத்திலே எண்ணெயோ எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக கர்த்தர் தந்திருக்கிறதான அந்த அபிஷேகம். இயேசு ராஜாவாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். இந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்க வேண்டும் என்றால் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆகிய எண்ணெய் நம்முடைய இருதயங்களில் நிறைந்திருக்க வேண்டும், நமக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த சத்தம் நமக்கு கேட்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போதுதான் நாம் மணவாளனோடு கூட அவருடைய சந்தோஷத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை, 5 பேருக்கு பிரவேசிக்க முடியல. காரணம் என்ன? தீவெட்டி எல்லாம் இருந்தது உண்மைதான். அல்லேலூயா. ஆனா எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. ஒரு சின்ன குறைதான். இன்றைக்கு எத்தனையோ விதமான உபதேசங்கள். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை. அபிஷேகம் என்றால் என்ன என்று தெரியாத சபைகள் கூட இருக்கிறது. ஆனா நாம் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு இடுக்கமான வழியில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம் இயேசுவினால் உண்டாகின அவருடைய இரத்தத்தால் உண்டாகின மீட்பு நமக்கு இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக, அவரோடு
அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதான அந்த ஞான ஸ்நானம் தண்ணீரில் இறங்கி, அல்லேலூயா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரில் இறங்கி மூழ்கி நாம் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இயேசு ஒரு சில மாதிரியை நமக்கு வேதத்திலே அவர் வைத்து போயிருக்கிறார். ஏன் அதை அவர் வைத்து அவர் முதலாவதாக யோவானாலே அவர் ஜலத்திலே இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஆமென். அவர் பெற்றுக்கொண்ட அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் நாம் எடுக்க வேண்டும். ஞான ஸ்நான சத்தியம் மிகவும் முக்கியமானது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத தேவ பிள்ளைகள் யாராவது இருப்பீங்கன்னா காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாஞ்சியோடு தாகத்தோடு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது அந்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுவிட்டு அப்படி இருந்தால் போதாது, உலகத்திற்கு நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, உலக ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் ஆடம்பரங்கள். ஆமென். அல்லேலூயா. சபைகளுக்குள்ளே ஆடம்பரங்கள். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் ஆடம்பரங்கள். அல்லேலூயா. உலகத்திலே சினிமாவில எது இருக்கிறதோ அதையே கடைபிடிக்கிறாங்க தேவ பிள்ளைகள். ஆவிக்குரியவங்க அதை கடைபிடிக்கிறாங்க. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்மால் இயன்றவரை நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்திற்கு இந்த ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே எவற்றையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நாம் குப்பையாக எண்ணுகிறோமோ, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் குப்பையாக விட்டு விட்டோம்? ஏதாவது நம்மளால சொல்ல முடியுமா? உலகத்துல நாம் உலகத்தின் பாரம்பரியங்கள்ல இருந்தபோது எப்படி இருந்தோமோ அப்படிதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல இருக்கிறோமா? இல்ல, விட வேண்டியதை நாம் விட்டோம், விட்டு வந்திருக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் அநேகராக இருக்கக்கூடாது, அழைக்கப்பட்ட அநேகராக அல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்திலே நாம் கர்த்தர் தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒரு சிலரை நாம் கர்த்தருக்காக விட்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு சிலரை நாம் இழக்க வேண்டியதை நாம் கர்த்தருக்காக எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கிறதான ஒரே நோக்கத்தோடு பயணிக்கிற தேவ பிள்ளைகள் இடுக்கமான வாசலாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள் எனக்கு வேண்டாம் என்று நாம் முற்றிலுமாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேண்டாதவற்றை நாம் ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் அந்த மகிமையிலே நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எங்கு பார்த்தாலும் அநேகர் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் மாத்திரம்தான், பாதிதான் காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அழைப்பின் சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு பின் சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலையில ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீங்க. ஆனா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே வளரும் போது வேத வசனங்களை அதிகமாக வாசித்து கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளரும் போது இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் எல்லாம் குப்பையாக நமக்கு தோன்றும். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் சர்தை சபைக்கு எழுதும்போது சொல்லுவார், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் சர்தையிலே உனக்கு உண்டு. சிலர் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத. உலகமே பாவத்துல நிறைந்திருந்தாலும் ஆனா சிலர் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சிலர். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதி என்ன சால்வை. அல்லேலூயா. இந்த நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் ஒருபோதும் கரைப்படுத்தக்கூடாது. நாம் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். எப்படி நிலைநிற்க? கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க வேண்டும். வசனத்துக்குள் நாம் நிலைநிற்கும் போது அந்த தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாம் இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளப்படுவதாக தான் கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதில் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து கீழே நாம் வாசிக்கும் போது இந்த இந்த இடுக்கமான பாதையிலே பிரவேசிக்கிறதுக்கு அநேகர் இன்றைக்கு மனதில்லாமல் போகிறது. ஆனால் பரிசுத்தவான்கள் அந்த பாதை வழியாக தான் பிரயாணப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபையானாலும் சரி, பழைய ஏற்பாட்டு சபையானாலும் சரி, நெருக்கத்தின் மத்தியில தான் தேவ பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறாங்க? பயணித்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. பவுல் எழுதும்போது இன்னும் ஒருபடி மேல அவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற தேவ
பிள்ளைகள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகள் மாத்திரமே. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஆமென் ஹல்லேலூயா நாங்கள் ஒதுங்கி போக மாட்டோம். கலக்கமடைந்திருந்தா கூட எங்க மனங்கள் முறிவடைவதில்லை. நாங்க மன முறிவு அடைய மாட்டோம். ஆமென். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இதுதான் ஒரு தேவ பிள்ளை தெரிந்தெடுக்கப்பட்ட, அதாவது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது இது மாத்திரமே. ஹல்லேலூயா. பவுலை போல அவர் சொன்னது போல எப்போக்க நெருக்கப்பட்டாலும் இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகள் சரியான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த பக்கம் எடுத்தாலும் நெருக்கங்கள் தான். ஆமென். ஆனா ஒதுங்கி போக மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. துன்பங்கள் துக்கங்கள் வரும், அதிலே அமிழ்ந்து போக மாட்டோம். கண்ணீர் வரும், அதிலே நாம் சோர்ந்து போக மாட்டோம். கண்ணீரின் பள்ளத்துக்கு உருவ நடந்தது நீரூற்றாக்கிக் கொள்வோம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே போய் தேவ சந்நிதியிலே நிற்க முடியும். சீயோனிலே தேவ சந்நிதியிலே நாம், அதாவது கர்த்தர் நம்மை கொண்டு மூலை கற்களாக நம்மை வைக்க வேண்டுமானால் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது 1 பேதுரு 2 அதிகாரம் 6வது வசனத்திலே அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலை கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டதும், ஆமென் ஹல்லேலூயா, யாரை கொண்டு கர்த்தர் சீயோனிலே வைக்கிறார், யாரை கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலே கொண்டு வைக்கிறார் என்று பேதுரு அப்போஸ்தலன் அழகாக நிரூபம் எழுதும்போது, தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலை கல்லை சீயோனில் வைக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் நம்மளை ஆகாது என்று தள்ளி இருக்கலாம். ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. இன்றைக்கு உலகம் நம்மை வெறுக்கலாம். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து சிரிக்கலாம், எது வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா நமக்குள்ளே தெரியும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆமென் ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென் ஹல்லேலூயா. நான் வெளியேறப்பட்டவன். நான் ஒரு நாள் கர்த்தர் என்னை சீயோனிலே கொண்டு போய் வைப்பார். அந்த பரலோகத்தில் ராஜ்யத்திலே கர்த்தர் மூலைக்கல்லாக நம்மை கொண்டு வைக்கும்போது எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகிமை. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்று பவுல் அழகாக எடுத்து சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நெருக்கங்கள், இன்றைக்கு இருக்கிற பாடுகள், இன்றைக்கு இருக்கிற பிரயாசங்கள், நெருக்கமான இடுக்கமான பாதைகள், ஆமென், அதை விட்டு விசாலமான பாதையை தேட வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென் ஹல்லேலூயா. அநேகர்ல நாம் அநேகரா இருக்கிறோமா? இல்ல சிலரா இருக்கிறோமா? இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்க நாம் பிரயாசப்படுகிறோமா? இல்ல விசாலமான பாதை, என்னால இடுக்கமான வாசல்ல போக முடியாது, இனி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க விரும்புகிறேன் என்று நினைக்கிறோமா? அப்படி நினைக்க வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பாடுகளும் பிரயாசங்களும் உபத்திரவங்களும் படும்போது ஒரு தேவ பிள்ளை நினைத்துக் கொள்ள வேண்டும், இதுதான் கிறிஸ்து சென்ற பாதை. ஹல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆகவே நாம் ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பார்க்கும்போது, அதாவது கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரா தான் இருக்கிறாங்க. சிலராகி 8 பேர்ல தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும்போது தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தை சபையில் இருக்கிறதாக ஆவியானவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். யோவான் அங்கே அழகாக எழுதுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் பாதி. ஹல்லேலூயா. 2 பேர்ல ஒருத்தர், 10 பேர்ல 5 பேர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு நேராக நடந்து வந்தாலும், எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் கடைசியில 2 பேர் மாத்திரமே கானானுக்குள் பிரவேசிக்க முடிந்தது. ஆமென் ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமென் ஹல்லேலூயா. நாம் எப்படி, எதை எதை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்கிறது? இடுக்கமான வாசல்ல பிரவேசித்து அதன் வழியாக பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. நானே வாசல் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏதோ வாசலை தேடி உலகத்துல இருக்கிற வாசல் அல்ல, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம்
அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாசல் எது? இடுக்கமான வாசல் எது? இயேசுவாகிய வாசல் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுதான் நமக்கு வாசல், இயேசுதான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வாசல், இந்த வழி ரெண்டுமே இயேசு மாத்திரமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வழி, இந்த வாசல் ரெண்டுமே கிறிஸ்து தான் நமக்கு. ஆகவே கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், கிறிஸ்து நடந்த பாதைகள், அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அந்த மகிமையின் ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க நாம் ஆயத்தமாவோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அந்த 2வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர், இந்த உலகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களில் சிலர் தான் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அதில் கூட கடைசியாக நித்திய ஜீவனுக்கு சிலர் தான் என்பதை ஆணித்தரமாக இங்கே தானியேல் எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இடுக்கமான ஒரு வாசல் வழியாக ரொம்ப கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்ற அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடு பிரயாணப்படுங்கள். இல்லை, அநேகருடைய கூட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, யோசித்து அந்த சிலருடைய கூட்டத்தில் வருவதற்காக பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்டிற்கு போகிற வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது, ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய் இருக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அப்பா, தெரிந்தெடுக்கப்பட்ட சிலருடைய கூட்டத்திலே இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக ஆண்டவரை பிரவேசிக்கும்படியாக அந்த பாதையிலே நடக்க வேண்டிய கிருபைகளை இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் இதை பேசுகிற அடிமைக்கும் கர்த்தர் முடிவு பரியந்தம் தந்து நடத்துவீராகப்பா. இதுவரை இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை அறியாதவர்கள் அப்பா, அதை அறிந்து கொண்டு அதன்படி வாழும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த சிலருடைய கூட்டத்திலே நாங்கள் இருந்து ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே நாங்கள் அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, உடைய சீயோனிலே கர்த்தர் மூலைக்கல்லாக வைக்கிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையே கர்த்தர் ஹல்லேலூயா இந்த நாட்களிலே உருவாக்கி ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி பாதுகாத்து கடைசி வரையிலும் உடைய அன்புக்குள்ளே நிலைநிறுத்தி ஆண்டவரே, எப்பக்க நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நெருக்கப்படுகிற பிள்ளைகள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இயேசுவே ஒடுங்கி போகாதபடி, மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, இது கர்த்தர் எனக்கு நியமித்த பாதை, இந்த இடுக்கமான பாதை வழியாக நான் பிரவேசித்தால் ஜீவனில் போய் சேர்வேன் என்கிறதான உன்னதமான நோக்கத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பயணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா உடைய ராஜ்யத்திலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திலே அப்பா மூலை கற்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா. அதற்காக எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் உண்மை அறியாத ஜனங்களை ஆண்டவரே உங்களுடைய அன்புக்குள்ளாக கர்த்தர் வழி நடத்தி ரட்சிப்பை கொடுத்து கர்த்தாவை அபிஷேகித்து உடைய ராஜ்யத்திற்காக கர்த்தாவை அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே கர்த்தர் சேர்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஆத்துமா கூட அப்பா அழிந்து போகாதபடி ஆண்டவரே, ஒரு ஆத்துமா கூட அப்பா நரகத்திற்கு நேராக கிடைக்காதபடிக்கு ஆண்டவரே, விசாலமான பாதைகளை விட்டு ஆண்டவரே, கர்த்தர் நியமித்திருக்கிற இடுக்கமான பாதையிலே முன் செல்ல கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கிருபை கூட இருக்கட்டும், ஆசீர்வதியும். நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.